ஒரு நாள் ராத்திரி என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தரோட வீட்ல இருந்து ஒரு லேடி அழற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, அவங்களோட புருஷன் அதுக்கப்புறம் அவங்களோட அத்தை அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? வேற யாரோட தப்பு? நீ எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியல, உன்னை என்ன வீட்ல வச்சுக்கிட்டு சோறு போட்டு வளர்க்கணுமா? நீ ஏன் வீட்ல இருக்காத? அத்தை நான் எங்க போட்டோம் சொல்லுங்க, வீட்ல இருந்து என்ன தோர்த்தாதீங்க. அப்ப ரேகாவோட புருஷன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா இப்படிலாம் சொன்னா இவ கேட்க மாட்டா. இவ வாழ்க்கை முழுக்க மறக்காத மாதிரி இவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டிய அவன் பெல்ட்டால அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அடிய தாங்க முடியாத அவங்க மனைவி கத்த ஆரம்பிக்கிறா, என்ன விடுங்க விடுங்க, என்ன விடுங்க, தயவு செய்து அடிக்காதீங்க, விடுங்க, முடியல, ஐயோ என்னால முடியல, என்ன விட்டுடுங்க, வலி தாங்க முடியல, விட்டுடுங்க. இன்னும் அடி இவள, அப்பதான் இவ வீட்டை விட்டு போகுவா. அத்தை என்ன விட்டுடுங்க, இந்த வீட்ல ஏதாவது ஒரு மூலையில நான் இருக்கேன், என்ன போக சொல்லாதீங்க. நீ இந்த வீட்ல இருந்து போனாதான் என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். என்னோட புது மருமக எனக்கு குழந்தைய கொடுப்பா. ஆனா உன்னால அது முடியாதுல்ல. இவளுக்கு அடம் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இவ இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போவே மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப அஜயோட அம்மா ரேகா கிட்ட சொல்றாங்க, நீ சாவடி, உன் முன்னாடி என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் பாரு, தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க. அஜயோட அம்மா அஜயோட காதுல சொல்றாங்க, இவள கொலை பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு ராத்திரியே கிணறுக்குள்ள போட்டுடலாம், யாருக்குமே தெரியாது. அவ ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துட்டா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. நடு ராத்திரியில அவங்க அம்மா மற்றும் அஜய் 2 பேரும் எந்திரிச்சு ரேகாவோட ரூமுக்கு போறாங்க. அம்மா இப்ப இவ நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பாக்குற, அவளோட வாய அடிச்சு வை. தல்காணி எடுத்து ரேகாவோட முகத்தை அவங்க மூடுறாங்க. அதே நேரத்துல ரேகாவோ எந்திரிச்சிடுறா. என்ன விட்டுடுங்க, என்ன சாகடிக்காதீங்க. ரேகா கத்த ஆரம்பிக்கிறா. அவர் ரொம்பவே துடிக்கிறா. ஆனாலும் அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட கருணையே காட்டல. ரேகா துடிச்சுக்கிட்டே செத்துவும் போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அஜயோட கல்யாணம் அஞ்சலி என்கிற ஒரு பொண்ணு கூட நடக்குது. அவளோட மருமகளுக்கு அவ ஆசீர்வாதம் பண்றா, சீக்கிரமா எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கூட, எனக்கு வாரிசு வேணும். அஞ்சலி வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து உள்ள போயிடுறா. அவ எதுவுமே பேச மாட்டா. அவ முன்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, ரேகாவோட ஆன்மா. பேய்? நீ பேய் தானே? நீ இங்க எப்படி வந்த? நீ இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்க போறியா? நானும் பாக்குறேன் நீ எப்படி பெத்து கொடுக்கறன்னு. பேய் அஞ்சலிய சாகடிக்க ட்ரை பண்றா. அந்த நேரத்துல அஞ்சலி வலியால ஜோரா கத்த ஆரம்பிக்கிறா, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அஞ்சலி கத்துறது கேட்ட உடனே அஞ்சலி அப்புறம் அவங்களோட அம்மா அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த நேரத்துல அஞ்சலி அங்க செத்து கிடந்தா. அம்மா இவ செத்து போயிட்டான். இவ எப்படி செத்தா? இவள யாரு சாகடிச்சா? இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை அழ ஆரம்பிக்கிறா. ஐயோ என்னோட மருமகளே, நீ எனக்கு இந்த வீட்டு வாரிச பெத்து கொடுக்கற அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனே, நீயோ செத்து போயிட்டியே, ஐயோ. அப்ப அவங்க அம்மாக்கு அஜய் சொல்றான், அம்மா இவ செத்து போனா என்ன, நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு கண்டிப்பா ஒரு பேரப்புள்ள கிடைக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பேய் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. என்னது, உங்களுக்கு வாரிசு வேணுமா? நீங்க உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லி அவ ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ராத்திரி ஆனதும் அவங்க சாப்பிட்டு அவங்களோட ரூம்ல அவங்க படுக்க போயிடுறாங்க. அந்த நேரத்துல பேய் அஜயோட அம்மா ரூமுக்கு போய் அவளை சாகடிக்க பாக்குது. யாரு யார் யார் பேய்? நீ என்ன விடு, என்ன எதுக்காக சாகடிக்க பாக்குற? விடு, நான் செத்துட்டேன், ஆனா உன்னை விட மாட்டேன், என்ன விட்டுடு, என்ன சாகடிக்காத, உன்னை கையெடுத்து கூம்பிடுறேன், என்ன விட்டுடு. என்னது, உனக்கு வாரிசு வேணும்ல, நான் உனக்கு கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்க அம்மா கத்தி அழற சத்தம் கேட்ட உடனே பையன் ஓடி வந்து இப்படின்னு சொல்றான், பேயே எங்க அம்மாவை விட்டுரு, எங்க அம்மாவை விட்டுரு. நல்லதா போச்சு, நீயும் வந்துட்ட, வா நீயும் சாவு அப்படின்னு சொல்லி அந்த பேய் அவனை கூட சாகடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் வலியால துடிச்சுக்கிட்டே இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன தயவு செய்து விட்டுடு, தயவு செய்து விட்டுடு, முடியல, எங்களை விட்டுடு, எங்களை மன்னிச்சு விட்டுடு.
அப்புறம் அவங்க சொல்றது எதுவுமே அந்த பேய் கேட்காது, அவங்கள சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் அது அங்க இருந்து போயிடும். அந்த வீடு காலியா இருக்கும். சில வருஷங்க கடந்த பிறகு வினய், அவங்களோட மனைவி, அப்புறம் அவங்களோட 5 வயசு பையன் அங்க வந்து வாழறாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, வினய் அவங்க மனைவிக்கு சொல்றாங்க, லதா, எனக்கு இதை விட பெரிய வீடு கம்மியான காசுல கிடைச்சிருச்சு. அந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கும். நாம இனிமே இந்த மாதிரியான சின்ன வீட்ல இருக்க வேண்டியதே இல்ல. இது ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, இவ்ளோ கம்மி விலைக்கு நம்மளுக்கு இந்த வீடு எப்படி கிடைச்சது? அட, இவ்ளோ கம்மியான காசுல அவ்ளோ பெரிய வீடு கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம்தான். நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத. நாம நாளைக்கே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். மறுநாள் அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. வினய் வீட க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா குழந்தைக்கு பால் குடிக்க வச்சிட்டு இருக்கா. பிரின்ஸ் செல்லம், பாலக்குடி, பாலக்குடிடா செல்லம். ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடல, இப்ப பாலக்குடி. அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சதும் நீ உட்காந்து சாப்பிடுவ. சரிங்கம்மா. அம்மா, நான் இப்ப சைக்கிள் ஓட்ட போகவா? ஆஹா, ஓட்டு. அதுக்குள்ள நான் வீட க்ளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி லதா வீட க்ளீன் பண்ண போயிடுறா. அதுக்கப்புறம் பிரின்ஸ் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப பேய் பிரின்ஸ் கிட்ட வந்து அவளோட குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பாசமா அவ பேசுறா. குழந்தை, என்ன கூட உன் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் செல்லம், நான் உன்னோட சித்தி. நான் உன் கூட விளையாடலாமா? சித்தி, நீங்க என் கூட விளையாடலாம். விளையாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஆமா தானே? ஆமாடா செல்லம். சித்தி, இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே பசிக்குது சித்தி. நான் இப்ப சாப்பாடு சாப்பிட போகவா? உனக்கு பசிக்குதா? இரு, நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன். பேய் பிரின்ஸுக்காக மாயம் செய்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கறா. அதுக்கப்புறம் ஊட்டி கூட விடுறா. சித்தி, நீங்க ரொம்ப நல்லவங்க. ரொம்ப பேசாத குழந்தை, நல்ல குழந்தை, நல்லா சாப்பிடணும். அந்த பேய் பிரின்ஸுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அங்க வரா லதா. அவன் தனியா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவ பயந்து போறா. மகனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரு கூட சேர்ந்து சாப்பிடுற? யாரும் இல்லைங்க. இங்க இருக்காங்களே சித்தி, இவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. அப்போ இவங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என் கூட விளையாடிட்டும் இருந்தாங்க. யாரு இருக்காங்க? அப்ப பேய் அங்க மாயமாயிடுது. அட, சித்தி இப்போ வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க. திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரியல. பிரின்ஸ் அப்படி பேசுறத பார்த்த உடனே லதாக்கு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க இருந்து அவர் ரூமுக்கு போயிடுறா. அட, இதெல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கும். இல்லங்க, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரின்ஸ் கூட யாரும் இருந்த மாதிரி இருந்தது. ஆனாங்க எனக்கு யாரும் கண்ணுக்கு தெரியல. எனக்கு நீ தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருப்பா, எல்லாமே சரியாதான் இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியாவும் இருக்கு. நீ சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொடு. நான் சாப்பாடு சாப்பிட்டு போய் தூங்குறேன். நாளைக்கு நான் வேலைக்கும் போகணும். வினய் அவங்க மனைவி சொன்னது எதுவுமே கேட்க மாட்டாரு. அவரு சாப்பிட்டு தூங்க போயிடுறாரு. ஆனா பாவம் லதாக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே காத்தால ஆயிடுது. அதுக்கப்புறம் வினய் ரெடி ஆகி வேலைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் லதா அவனை ரூம்ல உட்கார வச்சுட்டு வேலை செய்யறதுக்காக போயிடுறா. அதே நேரத்துல பேய் அங்க வருது. அடச்செல்லோ, நீ எப்படி இருக்க? சித்தி, என் அன்பான சித்தி, நீங்க எங்க போயிருந்தீங்க சித்தி? நீங்க இல்லாம நான் தனியாவே விளையாடிட்டு இருந்தேன் தெரியுமா? பேய் அந்த குழந்தைய அவளோட மடி மேல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப ஜோரா கிச்சு கிச்சு முட்ட ஆரம்பிக்கிறா. சித்தி சித்தி சித்தி, எனக்கு ரொம்ப கிச்சு கிச்சு ஆயிட்டு இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படி பண்ணாதீங்க. பிரின்ஸ் அவளை ஜோரா சிரிக்கிறது கேட்ட உடனே லதா அங்க ஓடி வந்து அவளை தூக்கிக்கிறா. பிரின்ஸ் செல்லம், எதுக்காக அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அதுவாமா, அதுதான் சித்தி எனக்கு கிச்சு கிச்சு மூடிட்டு இருந்தாங்க. எங்க உன்னோட சித்தி? பிரின்ஸ் பேய் பக்கம் கைய காட்டுறான். இவங்க தான் அந்த சித்தி. இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவங்க என் கூட விளையாடுவாங்க, எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா செல்லம், இங்க யாரும் இல்ல. இதோ இங்க தான் இருக்காங்களே, உங்களுக்கு தெரியலையா? லதா ரொம்பவே பயந்து போறா. அதுக்கப்புறம் பிரின்ஸ தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்களோட கணவருக்கு கால் பண்றா. என்னங்க, சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வாங்க. வரும்போது வீட்டுக்கு அந்த பூசாரிய கூட கூட்டிட்டு வாங்க. அட, அப்படி என்னதான் ஆச்சுன்னு முதல்ல விஷயத்த சொல்லு. நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு நடந்தது எல்லாமே சொல்றேன். இப்ப நான் சொன்னதை தயவு செய்து செய்யுங்க. சரி. வினய் பூசாரியா கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் லதா அவங்க கிட்ட சொல்றா. சரி, எனக்கு புரிஞ்சது. நாம இப்ப இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும்.
நாம இப்ப அந்த பேய இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அந்த பேயோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பேய் எதுக்காக இந்த இடத்துல இருக்கு, அது மட்டும் இல்லாம அது ஏன் உங்க பையனோட கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரு அவரோட மந்திர சக்தியால பேய கூப்பிடுறாரு. பேய் நடந்த எல்லா விஷயமும் சொல்லுது. பூசாரி ஆத்ம பூஜைய பண்ணி அவளோட ஆன்மாக்கு சாந்தி அடைய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா.